Hi friends, welcome to the channel Roadmap. Today topic take your PMP exam online. அதோட requirements என்ன, feasibility என்ன, ஆன்லைனில் எடுக்கும்போது என்ன requirements and then how it works, இதோட pros என்ன cons என்ன, இதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். Can I take PMP exam online? The answer is yes. ஆமாங்க, கண்டிப்பாக பிஎம்பி நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலாம். பியர்சன் வியூ அவங்க தான் வந்து ஆத்தரைஸ்ட் டெஸ்ட் சென்டர் ஃபார் தி பிஎம்பி எக்ஸாம் இதுக்கு முன்னாடி. ஸோ எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே வந்து லாக்டவுன் பீரியடில் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பியர்சன் வியூவும் யோசிச்சு இந்த லாக்டவுனால் யாருக்குமே ஒரு போஸ்ட்போன் சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த லாக்டவுனை கொஞ்சம் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வந்துடுச்சு. ஸோ எப்படி ஆன்லைனில் எடுப்பீங்க, எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு ஏமாற்றாமல் வந்து எல்லோரும் எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்றதுக்காக தான் ஆன்லைன் ப்ராக்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஒரு இன்விசிலேட்டர் உங்கள் பின்னாடியே இருந்து உங்களை நோட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் தென் பியர்சன் வியூ வந்து இதை நீங்கள் எந்த டைம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு டே 24/7 வந்து நீங்கள் எக்ஸாம் எந்த டைம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் என்ன ரெக்குவயர்மெண்ட் இதுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன், அதே மாதிரி ஒரு கரண்ட் கட் ஆகாமல் உங்களுக்கு ஒரு பேக்கப், ஒரு லேப்டாப் கரெக்டாக இருக்கா, அண்ட் தென் ஒரு ப்ராப்பர் வெப்கேம் அதே மாதிரி நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணக்கூடாது. ஹென்ஸ் நீங்கள் வந்து லேப்டாப்போட ஒரு ஆடியோவை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் லேப்டாப்போட ஆடியோ கரெக்டாக இருக்கா, வெப்கேம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தாலே வந்து யூ கேன் ரைட் தி பிஎம்பி எக்ஸாம் ஆன்லைன். இந்த ஆன்லைன் ப்ராக்டரிங் அப்படின்னு சொன்னீங்களே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. அவங்க வெப்கேம் அது அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதே வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 30 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் எதுக்கு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வாலோட எல்லா சைடும் ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ரூம் ரொம்ப குவைட்டாக இருக்கணும். உங்கள் ஐபால் எங்கேயுமே ரொட்டேட் ஆகக்கூடாது. அந்த வெப்கேம் உங்களோட ஐபாலை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் சும்மா ஒரு 2 hours 4 hours எக்ஸாமில் ஒரு 2 hours நடுவில் எந்திரிச்சிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக அந்த உங்களோட நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 4 வால்ஸ் அண்ட் தென் ஐடி கார்டு, மொபைல் எல்லாமே வந்து இனிஷியலாக அந்த 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுக்கும். அதாவது லேப்டாப்பில் இருக்க வெப்கேம்லேயே அந்த 4 வால்ஸை ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் மொபைலுக்கு ஒரு லிங்க் வந்து நீங்கள் வந்து ஓடிபி மாதிரி ஜென்ரேட் பண்ணி மொபைலுக்கு லிங்க் வரும். அந்த மொபைல் லிங்க் மூலிமா உள்ளே போனீங்கன்னா இட் வில் அலோ யூ டு டேக் த பிக்சர்ஸ் ஆஃப் தி 4 வால்ஸ். நீங்கள் 4 வால்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் தென் வெப்கேமில் வந்து நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் வந்து ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆகிடும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க, லேப்டாப்பில் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஓகே. அந்த 4 இது வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 30 மினிட்ஸ் பிஃபோராகவே நீங்கள் லாகின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு ப்ரீ டெஸ்ட்டு சிஸ்டமில் வந்து ஏதாச்சும் இருக்கா, அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க லைக் ஆர்டிபி, விபிஎன் அந்த மாதிரி இருக்கா. ஏன்னா பிகாஸ் ஒரு ஹேக்கிங் பண்ணுறவங்களும் சரி, எப்படி வேணால் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஹேக் பண்ணணும், இந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ராட் வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எப்படின்றதுக்காக ரொம்ப கீனாக வந்து யோசித்து தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க டாஸ்க் மேனேஜர் முதல் கொண்டு நீங்கள் எடுத்தீங்க, ஒரு முறை உங்களுக்கு எக்ஸாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விண்டோக்கும் மூவ் ஆக முடியாது. அந்த எக்ஸாமோட விண்டோவில் மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸும் வருது. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது வந்து விர்ச்சுவலாக இருக்கவங்க வந்து இல்லை உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் கம்பேட்டிபிள் இல்லை, இது ஒர்க் ஆகலை, நீங்கள் டாஸ்க் மேனேஜர் சும்மா ஓப்பன் பண்ணுவீங்க, கண்டிப்பாக அவங்க ஃப்ரீஸ் ஆகிடும். என்டிஏ ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். ஒன்ஸ் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வந்து ஓகே அப்படின்னு பண்ணதுக்கப்புறமா என்டிஏ ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்தது அப்படின்னா தே ஓன்ட் ரீஃபண்ட் யூ. ஸோ யூ மஸ்ட் பி வெரி காஷியஸ் ஆன் அட்டெண்டிங் த ஆன்லைன் எக்ஸாம். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்மூத்தாக எவ்ரிதிங் கோஸ் ஸ்மூத், உங்கள் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த அப்ளிகேஷனும் இல்லை, நான் ப்ராப்பராக பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் போங்க. அப்போ தான் பெட்டராக பண்ண முடியும். சின்ன இஷ்யூ இருந்தாலும் மைண்ட் செட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எழுதிக்கலாம். கேன் ஐ கேன்சல் சென்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் டேக் தி பிஎம்பி எக்ஸாம் ஆன்லைன்? அதாவது நான் சென்டர் பேஸ்டில் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், என்னால் வந்து இப்போ ஆன்லைனில் எடுக்க முடியுமா? பிகாஸ் இந்த ஃபீச்சர் வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் சென்டர் பேஸ்டு ஆல்ரெடி நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன்
அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் பண்ணலாம். பட் பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ஒரு பயத்தோடு இருப்பீங்க. ஏன்னா ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே, இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ்க்கு மேலே ரீஷெடியூல் பண்ணீங்க அப்படின்னா $70 வரைக்கும் உங்களோட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் கரோனா சிச்சுவேஷனால் தே வேவ்டு தட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி. ஸோ நீங்கள் எத்தனை முறை வேணாலும் வந்து நீங்கள் ரீஷெடியூல் பண்ணிகிட்டே இருக்கலாம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து ஒரு 7 டைம்ஸ் வந்து இது வரைக்கும் ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சில பேர் ஆன்லைன் பேஸ்டும் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சென்டர் பேஸ்டும் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டர் பேஸ்டு நான் சொல்கிறது வந்து இங்கே இல்லை, அப்ராடில். ஸோ பெட்டர் நீங்கள் ஆன்லைன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்டர் பேஸ்ட்லேருந்து ஆன்லைன் போகிறதுக்கான சாய்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா பிஎம்ஐ வெப்சைட்டில் வந்து ரீஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஆஸ்க் யூ 2 ஆப்ஷன்ஸ். எய்தர் சென்டர் பேஸ்டு எடுக்கிறீங்களா, நியர்பை சென்டர் எடுக்கிறீங்களா, அப்படி இல்லைன்னா ஆன்லைன் பேஸ்டு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து அது கேட்கும். பை தட் நீங்கள் வந்து ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து பெட்டராக இருக்கும். சில பேருக்கு டவுட்டாக இருக்கும், சென்டர் பேஸ்டு எடுக்கலாமா இல்லை ஆன்லைன் பேஸ்டு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க, குவாரண்டைன் சுச்சுவேஷன் நான் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் கோ வித் ஆன்லைன். நம்ம இப்போ ப்ரோஸ், அதாவது ப்ளஸ், ஆன்லைன் பேஸ்டு டெஸ்டிங் எடுக்கிறதோட ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கம்ஃபர்டபுள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆன்லைன் அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல எந்த ஒரு ட்ராவல் பண்ணணும், அங்கே போய் செக் பண்ணணும், எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு டிராஃபிக் இருக்கும், டைமுக்கு போக முடியுமா அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கம்ஃபர்டபுள் கண்டிப்பாக இருக்குங்க. அண்ட் தென் இப்போ எக்ஸாமுக்கு போகும்போது பியர்சன் வியூவில் வந்து ஒரு மெட்டல் டிடெக்டர் அண்ட் செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் எல்லாத்தையும் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 10th ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டு, ஒரு எல்லாமே ஒரு எல்லா செக்ஸையும் முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு மைண்ட் செட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் எழுதும்போது இந்த மாதிரி எந்த ஒரு செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் பீஸ்ஃபுல்லாக எழுதலாம். எந்த ஒரு இது எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நார்மலாக நீங்கள் ஒரு மாக் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எழுதலாம். அண்ட் தென் இப்போ புதுசாக ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minute பிரேக். அந்த 10 minute பிரேக்லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 questions எழுதிட்டு நீங்கள் அந்த 10 minute பிரேக் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் போயிட்டு வந்து திருப்பி அடுத்த 100 questions எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு எழுதின 100 questions நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியாது. அடுத்து இருக்க 100 questions மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 10 minute பிரேக் நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு வரலாம். பட் அந்த 100 questions நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியாது. அப்படி இல்லை, எனக்கு வந்து 10 minute பிரேக் வேண்டாம், நான் எல்லாமே ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 10 minute பிரேக் எடுக்காமல் கம்ப்ளீட்டாக 4 hours முடிச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தோம். இப்போ மைனஸ் என்ன, அதாவது கான்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் விர்ச்சுவலாக எழுதும்போது 2 பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து உங்களுக்கு நீங்கள் பேப்பரை எதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் கண்டிஷன். பட் நீங்கள் வந்து சென்டரில் போய் எழுதும்போது உங்களுக்கு 2 பீஸ் ஆஃப் பேப்பர் கொடுப்பாங்க, ஒயிட் பேப்பர். பை தட் நீங்கள் அதில் லாஜிக், எக்ஸாம் டம்ப் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் இதில் கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்ட் மாதிரி ஒரு ஒயிட் போர்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் கால்குலேஷன்ஸ், உங்கள் நோட்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கோங்க அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஃபீஸிபிள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பிகாஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மைனஸ் தான். நீங்கள் வந்து அந்த ஒயிட் போர்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வெப்கேம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒயிட் பேப்பரே வந்து அந்த ரூம்குள்ளே அலௌட் கிடையாது. ஸோ நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இதை நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இதில் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் வந்து எழுத முடியாமல் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறதுனால வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூ எழுத முடியல, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதிக்கலாம்னா அந்த பணம் வந்து நெக்ஸ்ட் 2 to 3 பிஸ்னஸ் டேஸ் கழிச்சு தான் ரீஃபண்ட் ஆகும். வர்ற வரைக்கும் பணம் வருமா வராதா அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்டு ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கும். சரி, மணி வந்து வந்துடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஒரு 1 week 2 week இல்லை 1 month 2 month ஏன் 6 months கூட எஃபர்ட் போட்டிருப்பீங்க. போட்டு இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போயிருப்பீங்க. பட் வென் யூ அட்டன் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்றைக்கி எழுதவும் முடியாது. உங்களால் நீங்கள் யாரையும் காண்டாக்டும் பண்ண முடியாது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த இதை ஃபுல்லாக வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பிஎம்ஐயோ பியர்சன் வியூவோ தான் நீங்கள் வந்து சேட் மூலயமா காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அது எடுப்பாங்க, சம்டைம்ஸ் அது நாட் ரீச்சபிளாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்தியாவோட பிஎம்ஐ நம்பர் இப்போதைக்கு நாட் ரீச்சபிளாக தான் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகுது, ஆனால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மைக்கு, ஸ்பீக்கர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அந்த லைவ் ப்ராக்டர் வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்கிற கைட் பண்ணும்போது அதில் ஏதாவது சின்ன இஷ்யூஸ் வந்து அவங்க பண்ணாலும் சரி நீங்கள் பண்ணாலும் சரி எக்ஸாம் எழுத முடியாமல் போகிறது நீங்கள் தான். ஸோ
அந்த பக்கம் வந்து வெப்கேமில் அவங்க பக்கம் இஷ்யூனா கூட வெப்கேம் வியூ பண்ண முடியல அப்படின்னு அவங்க சிம்பிளாக கேஸ் ரைஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் எழுதும்போது அந்த இஷ்யூ அவங்களுக்கு வந்தாலும் எக்ஸாம் எழுத முடியாமல் போகிறது நீங்கள் தான். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா கூட மேபி மைனஸ் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு வந்துட்டா கூட ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் வந்து ரைஸ் பண்ண சொல்லுங்கள். அந்த கேஸ் நம்பரை வச்சு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்கள் கேஸை ரிசால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து மணி ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ கேஸ் நம்பர் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கீனாக இருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் அவுட்லுக். சரி, ப்ளஸ்ஸஸ் மைனஸ் பார்த்துட்டோம். ஓவராலாக என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ரை கண்டிப்பாக கொடுக்கலாம். வீட்லேயே உட்காந்துட்டு நம்மளால் கண்டிப்பாக இதை வந்து எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஒரு ட்ரை கொடுக்கலாம். இட்ஸ் அ கிரேட் சாய்ஸ். நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும் ஆக்சுவலாக. அப்படின்னா நீங்கள் வந்து பிஎம்ஐ வெப்சைட்க்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போனீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் செஷன் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக கிளாரிஃபை ஆடுவீங்க. அண்ட் தென் எக்ஸாம் சென்டர் பேஸ்டாக ஒரு செட் ஆஃப் சினாரியோ இருக்கும். அதுக்கும் வந்து பியர்சன் வியூ வெப்சைட்டில் வந்து கிளியராக வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே ஓவரால் வியூ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிரும். அதர் தென் இன்ஃபர்மேஷன் ஐ டெலிவர்ட் ஹியர். நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு உங்ககிட்ட என்ன ஃபீஸிபிலிட்டி இருக்குது, நீங்கள் எப்படி எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ இந்த 2 லிங்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.